தினமும் வளருமே. துர்காவின் தீப எண்ணெய்தான் அருளுமே வாழ்விலே நலம் நலமே வாழ்விலே தினமும் வளருமே. நிம்மதி தரும் நன்மைகள் பொங்கி வருமே. ஐஸ்வர்யம் தரும் தெய்வீக எண்ணெய் இதுவே. இன்னல் இல்லா இல்லம் ஆகும். நெஞ்சம் நிறை இன்பம் சேரும். இன்னல் இல்லா இல்லம் ஆகும். நெஞ்சம் நிறை இன்பம் சேரும். துர்காவின் தீப எண்ணெய் துன்பங்களை போக்கிடுமே. துர்காவின் தீப எண்ணெய் நன்மைகளை தந்திடுமே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, நம்ம போன காணொலியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரான விஷயங்களை மக்கள்கிட்டயும் எங்ககிட்டயும் நீங்க பகிர்ந்தீங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு அழகாவும் ரொம்ப மென்மையாவும் இருந்துச்சு. நீங்க சொல்ற கதைகள்லாம் வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. சோ இந்த வீடியோல இந்த காணொலியில நம்ம அந்த சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த சகல ஐஸ்வர்யங்களும் அவங்க கிட்ட பேசினாலே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம காதால கேட்டிருக்கோம். நீங்க வந்து சித்தர்கள் கூட பழகி இருக்கீங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறையில நீங்களும் வாழ்ந்துருக்கீங்க. சோ அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்களை எங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். சோ ஷேர் பண்ண முடியும்? ஸோ நான் சொல்றேங்க, இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு தகவல். இது வரைக்கும் நான் யாருக்கும் சொன்னதும் கிடையாது. இந்த காணொலியில் தான் உங்ககிட்ட இதை சொல்றேன். சுமார் ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்ன வந்து நான் எங்கள் கோயிலில் வந்து கன்னிகைப்பேர் பகுதியில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன். புத்து கோயில் அது. அங்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்க என்னை பார்க்கறதுக்கு பல பெரியவர்கள் எல்லாருமே வந்து என்னை பார்க்க வருவாங்க. ஆன்மீக பெரியவர்கள் வர சொல்ல அதில் சில சித்தர்களும் வந்து அடிக்கடிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. பல சித்தர்களை நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து காணொலியில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் ஒரு சித்தர் வந்து என்னை பார்த்துட்டு போனதை உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப அடிக்கடிக்கு வந்து பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, நீ இந்த மாதிரி இருக்கிறியே, நீ வந்து எல்லாமே நினச்சி கூட பார்க்க முடியாது, எப்படி இந்த மாதிரி உனக்கு இறைசக்தி உனக்கு ஆட்கொண்டிருக்குன்னு என்னை கேட்டார். உங்களுக்கே எல்லாம் தெரியுமே, நான் நேற்று உங்கள்கிட்ட விளக்கத்தை நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுட்டு போகிறேன், நான் எதையும் எதிர்பார்த்து நான் செய்கிறது இல்லைன்னு சொன்னேன். சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கோயிலில் வந்து உட்கார வச்சார். எங்கள் இடத்துலையே அந்த கோயிலில் வந்து உட்காந்து வழிபாடு பண்ணிவிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் தன்னுடைய கையில் ஒரு பை வச்சுட்டு இருந்தார். அந்த பையை எடுத்து என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என்ன சாமி இது என்கிட்ட கொடுக்குறீங்களேன்னு. இது வந்து நீ பாரு, நீ பார்த்தா தான் உனக்கே தெரியும். இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு உனக்கு விளக்க சொன்னால் புரியாது, சொன்னாலும் நம்ப மாட்டேன் நீ. இல்லை சொல்லுங்கள் சாமி என்னான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அவர் கொடுத்த பொருளை பார்த்தோன்னே நானும் பிரமிச்சு போயிட்டேன். என் வாழ்நாளில் நான் அது மாதிரி பார்த்ததும் கிடையாது, வெளியில் இது வரைக்கும் இருக்கிறாதா தெரியல. இது என்ன பேர் சாமி அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இது வந்து மயில் தாகைன்ற ஒரு இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, இது வானுலகத்துலேருந்து வந்த பொருள். எனக்கு நான் தவ இருந்து எனக்கு கிடைச்ச பொருள் இது. அதை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்ன சாமி நிறைய பேர் அவங்க கையில் கிடைச்ச பொருளெல்லாம் கொடுக்குறீங்க, நானும் அது பயப்பட்டு வாங்கி வச்சுக்கிறேன். இதை பற்றி என்ன ஆகுதுன்னா, இது இருக்கிற இடமெல்லாம் செழிப்பாக நல்லாவும் இருக்கும். எந்த காலத்தில் வறுமை பஞ்சம் எதுவுமே இருக்காது. எந்த ரூபத்தில்னாலும் அன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துரும். அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் இது. அதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுனால தான் உங்கள்கிட்ட இதை கொடுத்துட்டு போகிறேன். அவரும் காணிக்க எதுவும் வாங்க மாட்டேன்ட்டார். நான் ஏதோ கையில் கொடுக்குறேன்னு எவ்வளோ சொன்னேன்,
இல்லை இல்லை, நீ எனக்கு செலவுக்கு கொடுக்கறதே போதும், எனக்கு இதுக்கெல்லாம் பொருளுக்கெல்லாம் நான் காசு வாங்கலை, எனக்கும் வயசாகிடுது, எனக்கும் 70-80 வயசு ஆகிடுச்சு, நான் எவ்வளோ காலம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது, அதனால தான் இதை வந்து உங்ககிட்ட கொடுத்தா பத்திரமா வச்சிருப்பேன்ட்டு தான் கொடுத்தா, ரொம்ப பாதுகாத்து வை இது அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த 22 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் அம்மா உயிரோடு இருக்க சொல்ல நான் எங்கள் அம்மா கையில் இதை காட்டினேன். என்னடா இப்போ இது மாதிரி வச்சுக்கிறியா, இது பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்கடா அப்படின்னு எங்கள் அம்மா உயிரோடு சொல்லி சொன்னாங்க. அம்மா நீ உன் கையில் வச்சிருமா, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லைடா என்கிட்ட வேணாம், நீயே வச்சுக்கோ. எங்கள் அம்மா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ஒரு மன திருப்தி என்னென்னா, அம்மா உயிரோடு சொல்லி அம்மா கையினால் இதை கொடுத்து நான் வாங்கினது இது பெரிய கடவுள் கொடுத்த எனக்கு தாயாருன்னா எனக்கு ரொம்ப மரியாதை. எனக்கு அவங்க கடவுள் மாதிரி எனக்கு இருந்து எல்லாம் பாதுகாத்து எல்லாம் செய்ய, எவ்வளோ இது வந்தாலும் அவங்க தான் வந்து வேலையில் இருந்தாலும் எனக்கு பல சகாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையினால் இது வந்து நான் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். இந்த பொருளை வந்து காட்டுறதுக்கு நான் பண்ணேன். இது வந்து தயவுசெய்து இது வந்து யாருக்கும் என்னை தொந்தரவு பண்ணதையும் இது உங்ககிட்ட காட்டுற வானுலக பொருள் இது. அது வந்து அந்த சித்தர் கொடுத்துட்டா அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை. அவர் என்ன 22 வருஷத்துக்கு முன்ன வந்து கோயிலாண்டு வந்து கொடுத்துட்டு போனார். அப்போ வந்து கோயில் வந்து கட்டல, புத்து கோயில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2011 தான் நான் கோயிலை கட்ட ஆரம்பித்தேன். அவர் என்னென்ன அப்பவும் வந்து வழிபாடு பண்ணுவாங்க, பெரியபாளையத்துக்கு போகிறவங்க தான் அந்த வழியில் வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. அப்போது அந்த இடத்துல நான் ரூமில் தங்கி இருக்க சொல்ல தான் வந்து கொடுத்துட்டு போனார். எனவே இந்த இதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இதை வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து பிரேம் போட்டுக்கூட நீங்கள் பத்திரப்படுத்தி வணங்குங்க. இது வந்து வெளியில் காட்டுற பொருளே இல்லை, இதுக்கு வந்து மதிப்பு இல்லாத பொருள் இது. இதுதான் உங்ககிட்ட இது சொல்கிறேன். எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது. இது வந்து ஆன்மீகம், பல பேர் உங்களுக்கு இது வந்து பார்த்து பலனடையணுன்றதுக்காக தான் இதை நான் காட்டுறேன். எனக்கும் 67 வயசு ஆயிடுச்சு, நான் எவ்வளோ காலம் இருப்பேன்னு எனக்கே தெரியல. இது வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் நான் கொடுத்துட்டோம். அவர் சித்தர் என்கிட்ட சில சத்திய வாக்கு வாங்கிட்டு போனார். அதெல்லாம் இந்த காணொலியில் சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்ககிட்ட இதை காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய என்ன. சித்தர்கள் பல சித்தர்கள் என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த சித்தர் கொடுத்தது வந்து இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மகான்கள் வந்து உங்களுக்கு ஒரு அந்த அரிய வகையான இந்த இதுவே பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு பொருளை வந்து உங்களுக்கு கொடுத்ததா நீங்க சொன்னீங்க. அது வந்து மக்களுக்கு நீங்க பெற்ற ஒரு இது வந்து மக்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எங்களுக்காக கொஞ்சம் காட்ட முடியுங்களா? நான் காட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து இதை பார்த்து மனசுல வாங்கிக்கோங்க. கண்ணுலையும் பார்த்து மனசுல கண்ணில் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இது இதோட திருப்பி வெளியே நான் காட்ட முடியாது. ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்திலேருந்து இல்லாத ஒரு பொருள். இது அவங்க கொடுத்துட்டு போனதுனால இது காட்டணும்னு ஒரு இதுக்காக தான் உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் வந்து அதை அடிக்கடிக்கு வந்து இதை எனக்கு காட்டுங்க, அது இதுன்னு இதனுடைய பொருளுடைய தன்மை இதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ இதை காட்டுறேன், எடுத்து காட்டுறேன். இதை நீங்கள் நல்லா மனசில் வாங்கிட்டு நீங்கள் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இதை நீங்கள் மனசு பக்குவப்படுத்தி நீங்கள் மனசில் வந்து வேண்டிக்கணும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கைப்படும். இதை வந்து காட்டுறதுக்கு நான் ரொம்ப மனசு சந்தோஷப்படுறேன். இதை காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் அந்த பொருள். தெரியுதுங்க இது உங்களுக்கு? இது வந்து இதனுடைய பேர் மயில் தாகை. அவர் சொல்லி கொடுத்தாரு, இது மயில் தாகை. இது வந்து மயில் தாகை. இது விலை மதிப்பும் இல்லாத பொருள். இது யாருக்கிட்டையும் கிடையாது. எனக்கு வயசுல 67 வயசுல இது வரைக்கும் நான் எங்கேயுமே என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பொருளை தவிர வேறு யாருக்கும் நான் காட்டினது இல்லை. இதுதான் முதல் முறையாக உங்ககிட்ட இதை எடுத்து காட்டுறேன். இந்த காணொலியினால எல்லாரும் பார்த்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான். முடிஞ்சால் நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நீங்கள் வணங்குங்க. உங்களுக்கு எல்லா பிரபஞ்ச சக்தி இதில் இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எல்லா மதத்துக்காருக்கும் இது உபயோகப்படும். நான் உருவம் கும்பிட்றேன், உருவம் இல்லாத கும்பிட்றேன், நான் அருவமாக கும்பிட்றேன், பிரபஞ்சத்துக்குன்னா நான் ஒளியை தான் கும்பிட்றேன். அது எல்லாமே நீங்கள் நினச்சாலும் எது இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஒரு பிரபஞ்சத்தில் வந்து சொல்கிறதுனால எல்லாருக்கும் இது பயன்படும். இது உங்ககிட்ட காட்டுறேன். பிற்காலத்தில் திரும்பியும் எனக்கு காட்டுங்க போங்கலாம் சொல்ல. இது வந்து தனிப்பட்ட முறை பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும். அது இதுக்கு காட்டணுன்றதுக்காக தான் காட்டினேன். தயவுசெய்து இதை வந்து யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இது எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை காட்டுறேன். ரொம்ப அந்த மயில் தாகையை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது.
எங்க வாழ்க்கையில நாங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனப்பா பிரமிப்பா இருக்குது எங்களுக்கு. இந்த மயில் தாகைய நீங்க வந்து படமா போட்டு வீட்டுல வழிபட்டா நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. அது எந்த மாதிரியான நன்மைகளை நமக்கு பயக்கும்ன்றத கொஞ்சம் விரிவாக்கமா சொல்ல முடியுமா? இது நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது புகழ்ச்சிக்காக இது இல்லை, எல்லாரும் பயன்படணுன்றதுக்காக தான் இது வந்து நான் காட்டினேன். எனக்கு தற்பெருமையும் அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த சித்தர் கொடுத்துட்டு போனது அவர் வந்து பொது எல்லா ஜனங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் அதை காட்டினேன். இந்த பொருள் வந்து நீங்கள் இப்போ காட்டின ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள்லாம் போயிடும், தோஷங்கள் போயிடும். பிரபஞ்ச தாற்றில் அதில் இருக்குது. அது நான் உணர்ந்தேன், அனுபவப்பூர்வமாக உணர்ந்தேன் அதில். ஏன்னா இது வந்து பூமியில் விளையிறதெல்லாம் இது கிடையாது. வானத்திலேருந்து அவங்களுக்கு அந்த சித்தர் தவ வாழ்க்கை இருந்து தான் அவர் கையில் கிடச்சி அவர் ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்காரு. கடைசி இறுதி காலத்தில் தான் என்னாண்ட வந்து அதை வந்து நீ வச்சுக்கோன்னு சொல்லி போய் பணமே யாரும் என்கிட்ட நான் எதனா கொடுக்குறேன்னா கூட வாங்க மாட்டேன்னு போயிட்டார் அவர். சாப்பாட்டு கொடு, எனக்கு எதனா துணிமணி வாங்கி கொடு, அது போதும், உன் கையினால நான் வாங்கினா நான் நல்லா இருக்கேன், இது வந்து உனக்கு தான் சேர வேண்டியதுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல, அவர் இருக்காரா இல்லையா, ஆனால் இறந்துட்டதாக தான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல நான். அதனால் இந்த பொருளை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து திரும்ப நான் வெளியில் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இது வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக நான் வணங்குறேன் இந்த பொருளை. ஏன்னா கடவுளை வந்து நம்ம ஆட்கொண்டுட்டா நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம நினச்சி வழிபாடு பண்ணுறோமோ, இந்த வயசில் எனக்கு நேரடியாக எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு கையில் கிடச்சிது, எனக்கு தொட்டு வணங்குனது எனக்கு ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இது வந்து இதுதான் அதனுடைய இதுக்கு இப்போ சொல்லணும்னா எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது அனுபவபூர்வமாக அனுபவித்தா தான் அவங்கவுங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். நானாக சொல்கிறது அது இதுவாக இருக்காது. இதுதான் என்னுடைய விளக்கம். இதுதான் நீங்கள் கேட்டதுக்குள்ளே என்னுடைய விளக்கம் இதுதான். ஐயா, நீங்கள் அந்த விலை மதிப்பற்ற மயில் தாகைய மக்கள்கிட்டையும் எங்ககிட்டையும் காமிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த சித்தர்கள் கூடயும் மகான்கள் கூடயும் உங்களுக்குள்ள அந்த நெருங்கிய அந்த உறவை பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர்களின் ஆசை, அந்த ஆசையை வந்து பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கும் அந்த ஊதுவத்தியாக இருக்கட்டும், ஜவ்வாது பேஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ அடிஷ்னலாக இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கேற்றும் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய ஃபார்முலா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வழிபாட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோடைய ஸ்பெஷலை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து தொழில் வந்து நான் ஒரு 34 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த எல்லாரும் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இது பண்ணேன். எல்லா விலையும் அதிகம் இல்லாத நார்மலாக எல்லாரும் ஏழை பெரியவங்க சராசரி மக்களும் அதை உபயோகப்படுத்தி பலனடைன்னு தான் செய்கிறோம். இதில் வந்து துர்கா தீப எண்ணெய்ன்றது வந்து இந்த எண்ணெய் இது வந்து நாங்கள் ரொம்ப மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறோம். காரணம் கேட்டினா இது வந்து தயாரிக்கிற பொருள், மூலப்பொருள், அதனுடைய காசுலாம் பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி, லாப நோக்கம் இல்லாத நாங்கள் இது பண்ணுறோம். இது வந்து இப்போ தான் இந்த வருஷம் தான் இதை லான்ச்சிங் பண்ணியிருக்கேன். போன வருஷம்லாம் வந்து இது பண்ண சாம்பிராணி, அதே மாதிரி மூலிகை சாம்பிராணி, அது எங்கள் கோயிலில் எடுத்துகிட்டு போய் போட்டோன்னே எங்களுக்கே தெரியல அது நம்ம பொருள் தானான்ட்டு. அவ்வளோ ஒரு அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகுது. அவ்வளோ அருமையான வாசனை, அதுலேயும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது. இந்த எண்ணெயும் வந்து விளக்கேற்றுனா பிரைட்டாக எரியும். நீங்கள் வந்து அகல் விளக்கில் ஏற்றிட்டு எதனா கோயிலுங்களில் ஏற்றணுன்னா கூட ஒரு சின்ன அகல் இதுனா மிஞ்சி போனால் ஒரு 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் கடையில் உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். நாங்கள் வந்து லாபம் இல்லாத டைரெக்டாக எங்களாண்ட கான்டாக்ட் பண்ணால் ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு கொடுக்குறோம் 100 ml. ஆனால் நின்று எரியும், விளக்கு சாதா எண்ணெயை காட்டிலும் இது நின்று எரியும். அதுதான் இதனுடைய சிறப்பு. அதனால் இந்த எண்ணெயை வந்து எல்லோரும் வாங்கி எங்கள் கம்பெனிக்கு ஆதரவு கொடுக்கணும். இது எனக்கு மட்டும் இது லாபம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இதுக்கு வரத்தில் அன்னதானம் தர்ம காரியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் நான். அதனால் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து இந்த தொழிலை வந்து எல்லோரும் இது பண்ணி எங்களை வளர்ச்சி அடைய செய்யணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஐயா, நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அந்த ஊதுவத்தி, அந்த ஜவ்வாது பேஸ்ட்டு, அந்த இப்போ புதுசாக லான்ச் பண்ணி இப்போ புதுசாக கஸ்தூரி பேஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்தூரின்றது வந்து நீங்கள் இறைவனுக்கு நெத்தியில் வந்து பொட்டு இதை கஸ்தூரி பொட்டு இட்டுன்னு காஞ்சி பட்டு எடுத்து கஸ்தூரி பொட்டு இட்டுன்னு ஒரு பாட்டே இருக்குது. அதனால் அந்த கஸ்தூரி சம்மந்தப்பட்ட பொருள் அதில் இருக்குது, தனியாக புதுசாக தயாரிச்சிருக்கோம். அது இன்னும் ஒரு 20-25 நாளில் அது வெளியே எடுப்போகிறோம். ஜவ்வாது பேஸ்ட் இருக்குது, சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி இருக்குது, தூள் அது கட்டி கிடையாது, அப்படியே நெருப்பில் போட்டிங்கனாலே சும்மா ஒரு சிட்டிக்கு போட்டாலே அந்த இடமே மணக்கும். ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி சாம்பிராணி.
ஊதுவத்தி, அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் எண்ணெயும் இருக்குது. பூஜைக்கு உண்டான பொருள் தான், எதுவும் தீங்கு விளைகிற பொருள் எதுவும் என்கிட்ட நான் தயாரிக்கிறது. எல்லாமே பூஜை இறை சக்திக்கு உபயோகப்படுற பொருள் தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம், தயாரிக்கிறோம். எனவே உங்களுடைய ஆதரவு கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள். வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இறைவன் அருளால, உங்களுடைய அருளால நம்மளுடைய அந்த துர்கா அகர்பத்தி வந்து உலகம் முழுக்க ரீச் ஆகும். அந்த ஏன்னா நீங்க இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொன்னீங்க. நீங்க இதுல எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம இதுல வர லாபத்துல அன்னதானம்ன்ற ஒரு பெரிய ஒரு அன்னதானம்ன்றது வந்து இன்னைக்கு அந்த அன்னம் போடுறதா இங்க வந்து தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காகவே நம்ம மத்தி வந்து நல்லா சேல் ஆகுறீங்க ஐயா. ரொம்ப நன்றி. இந்த காணொலியிலையும் எப்பவும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த ரத்ன சுருக்கமாகவும் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. அடுத்த வீடியோல நம்ம சீக்கிரமா கண்டிப்பா நம்ம பார்ப்போம் ஐயா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி.